அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஜோதிட நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கின்ற அற்புதமான ஒரு பரிகார ஸ்தலம் என்னவென்று சொன்னால், தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒரு அற்புதமான சிவன் கோவிலை பற்றி தெரிந்து கொள்வோம். இங்கு எழுந்தருளியுள்ள சிவனுடைய திருநாமம் சங்கர ராமேஸ்வரர். தாயார் பாகம்பிரியாள் என்று அழைக்கப்படுகிறாள். இது ஒரு அற்புதமான கோவில். சுமார் 500 ஆண்டுகள் பழமையான கோயிலாக கருதப்படுகிறது. இந்த கோவில் மிகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கோவில். இந்த தூத்துக்குடிக்கு மிகவும் பழமையான ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் திருமந்திர நகர். அதாவது சிவபெருமான் தன் துணைவியார் பார்வதி தேவியாருக்கு பிரணவ மந்திரத்தை வரையறுத்த ஸ்தலமாக இந்த ஸ்தலம் விளங்குகிறது. எனவே இந்த ஊருக்கு திருமந்திர நகர் என்ற பழமையான ஒரு பெயர் உண்டு என்பது ஐதீகம். எனவே சிவபெருமான் பார்வதி தேவியாருக்கு திருமந்திரத்தை, அதாவது பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலமாக இருப்பதால் அவரவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க, நம் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகிறது. ஒரு காலத்தில் கயத்தாறு என்ற ஊரை தலைநகராக கொண்டு சங்கர ராமபாண்டியன் என்ற குறுநில மன்னன் ஆட்சி செய்து வந்ததாக வரலாறு கூறுகிறது. அந்த மன்னனுக்கு வெகு ஆண்டுகளாகியும் குழந்தை பேறு இல்லை என்பது வரலாறு. தனக்கு குழந்தை பேறு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி காசி போன்ற புண்ணிய நதிகளில் சென்று நீராடுவதை வழக்கமாக அந்த மன்னன் கொண்டிருந்தான். ஒரு சமயத்தில் தன் படை பரிவாரங்களோடு காசிக்கு செல்ல இருந்த நேரத்தில் சிவபெருமான் அசிரியாக வந்து இந்த தூத்துக்குடி ஊரில் உள்ள இந்த திருமந்திர நகரில் உள்ள இந்த புஷ்பகரணியில் நீ நீராடிவிட்டு இங்கு உள்ள ஸ்தல இறைவனை நீ வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உனக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்று சிவனானவர் அசிரியாக வந்து கூறியதாக வரலாறு கூறுகிறது. அந்த சங்கர ராமபாண்டிய மன்னனும் அந்த அசிரியருடைய வாக்கை தெய்வ வாக்காக எண்ணி அங்கே தூத்துக்குடியில் உள்ள அந்த திருமந்திர நகரில் உள்ள புஷ்பகரணில் நீராடிவிட்டு இந்த காசியப்ப முனிவரால் ஸ்தாபனம் செய்யப்பட்ட இந்த சிவனை வழிபாடு செய்து புத்திர பேறு பெற்றதாக வரலாறு கூறுகிறது. எனவே இந்த ஸ்தலமானது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பேறு கிடைக்க வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான ஸ்தலமாக, அற்புதமான ஒரு புண்ணிய ஸ்தலமாக விளங்குகிறது. யார் யாருக்கு திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையோ அவர்களெல்லாம் இந்த ஸ்தலம் சென்று இங்கு உள்ள புஷ்பகரணிகள் நீராடிவிட்டு இங்கு உள்ள சங்கர ராமேஸ்வரரையும் பாகம்பிரியாள் தாயாரையும் முறையாக வழிபாடு செய்துவிட்டு வந்தால் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது வரலாறு. தனக்கு கிடைத்த குழந்தை பேருக்கு பின் அந்த பாண்டிய மன்னன் இந்த ஸ்தலத்தை கோவிலாக கட்டியதாக வரலாறு கூறுகிறது. இது ஒரு அற்புதமான ஒரு கோவில். அனைவரும் குடும்பத்தோடு சென்று ஒரு முறை வழிபாடு செய்து அனைவரும் இங்கு எழுந்தருளியுள்ள பாகம்பிரியாள் சமேதன சங்கர ராமேஸ்வரரை வழிபாடு செய்து எல்லா வகை செல்வம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன். ஆயுஷ்மான் பவ.